துல்ஹஜ்ஜின் 10 to 12 இந்த 3 நாட்கள் ஒரு தாயாரிடத்திலே ஒரு தங்க நகை அளவு தங்க பவுன் இருக்கு. அதை தாண்டி சில ஆயிரங்கள் கையில இருக்கு. ஒரு கொலுசு, ஒரு வெள்ளி கொலுசு, இந்த 3ஐயும் ஒண்ணு சேர்த்தா அவர்கள் வெள்ளியின் அளவை எட்டி விட்டார்கள். அப்ப எப்ப ஒரு தங்கத்தை அளவு அது சில ஆயிரங்களோடு அது ஒரு வெள்ளி கொலுசோடு ஒரு தாய் துல்ஹஜ் 10 to 12 வரைக்கும் கடந்து விட்டார். அந்த அம்மாவின் மீது குர்பானி வாஜிபாகி விடுகிறது. அந்த அம்மாவுக்கு வீட்டை கனவு இல்லாவிட்டால் அம்மா குர்பானி கொடுத்தாக வேண்டும். அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள், இந்த குர்பானி கடமையானவர்கள் சகாத்தை கணக்கை காட்டிலும் ஒரு வருஷம் குறித்த சட்டம் குர்பானில வராது. அந்த 3 நாட்களுக்குள் இந்த அளவை யார் பெறுகிறார்களோ அவர்கள் கட்டாயமாக குர்பானி கொடுக்க வேண்டும். ஒரு ஊர்ல அல்லது ஒரு ஃபேக்டரியில தந்தை மகன் 2 பேரும் ஒரு வேலை செய்யறாங்க, ஒரு அலுவலகத்தை நடத்துறாங்க, அது ஒரு வியாபாரம் செய்யறாங்க. தந்தை எல்லா சரக்கும் போடுறாங்க, மகனார் தந்தை கூட வேலை செய்யறார். மகனாருக்கு பேர்ல எந்த சொத்தும் கிடையாது, மகனாருக்கு தனி எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. மகன் தந்தைக்கு உதவியாக இருக்கிறார். வரக்கூடிய வியாபார கணக்கு வழக்கு எல்லாம் தந்தை தான் பார்க்கிறார். அத்தனை சம்பாத்தியும் தந்தைக்கு தான் போகிறது என்று சொன்னால் அந்த மகன் மீது குர்பானி வாஜிபாகாது. மகனை காட்டிலும் தந்தை கைடாக இருக்கிறார். அந்த வியாபாரத்தை தந்தை தான் பார்க்கிறார். எல்லா வருமானம் தந்தையின் கட்டுப்பாட்டுக்காக போகிறது. அவர்தான் குர்பானி கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் நம் மனிதரை பதிய வைக்க வேண்டும். அதே போல ஒருவர் வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்கினார், ஆனால் அவர் வீடு கட்டவில்லை. வீடு கட்டவில்லை, இப்ப அவர் வந்து சட்டாத்து கிடையாது. ஆனால் வீடு கட்டுவதற்காக நிலத்தை வாங்கிய அந்த மனிதன் அந்த நிலத்திலே வீடு கட்டாவிட்டாலும் அவர் மீது குர்பானி வாஜிப். அவர் வீடு கட்டாவிட்டாலும் அவர் சதக்கா கொடுத்து அவர் மீது வாஜிப். இதெல்லாம் நம்ம நிறைய பேர் விளங்கிக் கொள்வது கிடையாது. நிறைய பேர் குர்பானி ஏங்க கொடுக்கலன்னு கேட்டா வீடு கட்டுற வேற ஆரம்பிச்சுட்டேன், அதனால குர்பானி கொடுக்க முடியல. வீடு கட்டுவது பாரலாம் அல்லது குர்பானி கொடுப்பது பாரலாம். வீடு கட்டுவது அல்லாஹ்விடத்தில் மதிப்புக்குரியதா, குர்பானி கொடுப்பது அல்லாஹ்விடத்தில் மதிப்புக்குரியதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். வீடு அவசியம்தான், தனி வழியாக இருந்தாலும் சொந்த வழியாக இருக்க வேண்டும் என்ற தத்துவம் எல்லாம் சரிதான். ஆனால் வீடு கட்டுவதற்கு என்ற நிலம் எப்போது உங்கள் உரிமையே, உங்கள் பாதுகாப்பு வந்து விட்டதோ நீங்கள் குர்பானி கொடுப்பது அவசியம்தான். 10 லட்சம் ரூபாய்க்கு 20 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை கட்டுற பொழுது ஒரு 6 வரை என்ன வந்துற போது சட்டம். அடுத்து ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குழந்தைகள், ஒரு குடும்பத்துல கணவன் குர்பானி கொடுக்கிறார். இப்ப மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த குர்பானி நிறைவேற்கிறார் கேட்டால் கிடையாது. ஒரு குடும்பத்துல ஒரு கணவர் கொடுத்தா அவனுக்கு மட்டுமே சாரும். மனைவி கொடுத்ததாக அர்த்தம் வராது, பிள்ளை கொடுத்ததாக அர்த்தம் வராது. கணவன் கொடுத்தால் கணவனுக்கு மாத்திரமே. எப்படி இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியை டார்கெட் பண்ணி அறுத்த போனாங்களோ அந்த மெத்தட் ஃபார்முலாவே ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் குர்பானி கொடுத்தால் தலைவனுக்கு அது சார்ந்தக்கூடிய மனைவி பிள்ளைகளுக்கு நன்மையும் அந்தஸ்து போகாது. ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை காட்டிலும், ஒரு மனைவி காட்டிலும், ஒரு பிள்ளைகளை காட்டிலும் சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. தந்தைக்கு இந்த அளவு இருக்கு, மனைவிக்கும் இந்த அளவு இருக்கு, குழந்தைக்கும் இந்த அளவு இருக்குன்னா அந்த குடும்பத்துல ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆடு கொடுக்க வேண்டும். சட்டங்களை எல்லாம் நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த தர்மங்களை மனிதரை பதிய வைக்க வேண்டும். ஒருவர் தன் குடும்பத்துக்காக குர்பானி கொடுப்பது என்பது அது தன்னை மட்டுமே சாரும், ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு அது சாராது என்று இமாம்கள் யோகவித்த கருத்தை நமக்கு சொல்கிறார்கள். அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் குர்பானி பிராணி வாங்கும் முன் வாங்கிய பின், ஒரு பிராணி வாங்க போறோம், வாங்க போறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டை பார்க்கணும். அந்த ஆட்டோட குறைகளை வைத்து பேசக்கூடாது. பொதுவா ஆடு எந்த குறை இருக்காது. உறவு ஆட்டை யார் வியாபாரத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. அப்படியே கொண்டு வந்துட்டாலும் வாங்கக்கூடியவர்கள் ஆட்டினுடைய நிலைகளை கவனிச்சு கொஞ்சம் லைட்டா வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, ரேட் அதிகமா இருக்கு, அந்த வீக்னஸை காட்டி ஆட்டவர் பேசக்கூடாது. நீ அண்ணாவுக்காக கொடுத்த என்று உறுதியாகிவிட்டால் அந்த குறைகள் அல்லாத ஆடுவைப்பார். குறையுள்ள ஆட்டை குறைய வைத்து வியாபாரம் செய்து அந்த ஆட்டை கொடுப்பதில் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இது குர்பானி கொடுப்பதற்கு முன்னால், அது குர்பானி கொடுப்பதற்கு பின்னால். அதே போல குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அந்த ஆடு பார்க்க அழகானதாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும், அற்புதமானதாக இருக்க வேண்டும். இந்த 3 தன்மைக்குள் அந்த ஆடு இருந்தால்தான் உன் குர்பானி அல்லாஹ்கிட்ட போகும், இல்லாவிட்டால் உன் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. தெரிய வேண்டும் சட்டங்கள் என்ற தலைப்பில் அடுத்து நாம் பார்க்கிற பொழுது குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஆடு இலைகளை சாப்பிடக்கூடிய